ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரேட் நம்ம பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? எண்ணெயே குடிக்காமல் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் பருப்பு ஊற போட்டிருந்தேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது எல்லாத்தையுமே ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிருந்ததை நான் இப்போ வடிகட்டு எடுத்து வச்சுட்டேன். அது வடிகட்டுற கேப்பில் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அது கூடவே இஞ்சி பூண்டை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். இப்போ இதை பருப்பு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு கூட தண்ணியை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சம் பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இதுக்கு போதும். தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ லோ ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எல்லா வடையுமே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரமாக இந்த மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியே சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வேகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.